உன்கிட்ட அந்த சாவி இருக்குல்ல? இருக்கு, இந்தாங்க. அவ பேசுனதை கேட்டீங்கல்ல? இதுக்கு நீங்க தயாரா இருக்கீங்களா? ஆமா ஆமா, நான் தயாரா தான் இருக்கேன். அது எல்லாத்தையும் வேணும்னே செய்யும். உங்களை பயமுறுத்த பார்க்கும். பயமா தான் இருக்கு. எவ்லின், நான் இங்க தான் இருக்கேன். என்ன ஏதோ ஒன்னு தொட்டுச்சு. எல்லாரும் வாங்க. எல்லாரும் இந்த சர்க்கிள்குள்ளேயே இருங்க. என் கைய நீ பிடிக்குது. எங்க இருக்க? நான் இங்க தான் இருக்கேன். அது நான் தான். நீ தான் என் கைய பிடிச்சு இழுத்தியா? உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல? என் கைய ஏதோ ஒன்னு பிடிச்சு இழுத்துது. நான் இப்போ ஓகே தான். ஓகே. கேன் இப்போ வரப்போறான். என்னது? அது உங்க கண்ணுக்கு தெரியுதா? தெரியுது. என்னால் அதை பார்க்க முடியுது. அவர் என்ன சொல்றாருன்னா, கேனை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால அவனை திரும்பி கொடுக்க அவனுக்கு எந்த காரணமும் இல்லையா. உங்ககிட்ட எதுக்காக நான் டீல் வச்சுக்கணும்னு கேட்குறாரு. அவன் இடத்துக்கு நான் வரேன். வேண்டாம், அந்த இடத்துக்கு நான் வரேன். அவன் எங்க 2 பேரையும் எடுத்துக்கலாம். கேனை மட்டும் விட்டுட சொல்லுங்க. அவருக்கு நீங்க வேண்டாமா? நீங்க குழந்தைங்க இல்ல. ஏன்? ஒரு குழந்தைக்கு இருக்கிற பயத்துல தனித்துவம் இருக்குமா? அது ரொம்பவே சுவையா இருக்குமா? நாங்க அவனுக்காக என்ன வேணா செய்வோம், எல்லாத்தையும் செய்வோம். எங்களை எடுத்துக்க சொல்லுங்க, நாங்க என்ன வேணா பண்ணுவோம். அவரோட மனசை திருப்திப்படுத்துற அளவுக்கு உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? அந்த தகுதி இல்லைன்னு சொல்றாரு. அவரோட பவர் மட்டும்தான் உங்ககிட்ட இருக்கு.
என்ன சொல்றாரு? ஒருவேளை அவங்க என்னை எடுத்துக்கலன்னா நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். நாங்க இங்கே கேன் கூட தான் இருப்போம். இந்த மிரட்டலெல்லாம் அவரை ஒன்றுமே செய்யாதான். ஒருவேளை நீங்கள் இங்கேயே இருந்தீங்கன்னா உங்களையும் கேனையும் தனித்தனியாக தான் வைப்பாராம். பார்க்கவே முடியாது. எப்போவும் உங்களால் அவனை கட்டி பிடிக்கவே முடியாது. அவனோட பயத்தை உங்களால் குறைக்கவே முடியாது. அவனோட வலியையும் உங்களால் குறைக்கவும் முடியாது. இல்ல இல்ல இல்ல, நான் அவங்கள மிரட்டலாம் இல்ல. என்ன மன்னிச்சிடுங்க. ஐம் சாரி. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. அவரோட பவர் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக அர்த்தம் என்ன? என்னன்னு சொல்லுங்க. அவரோட பவரை அதிகமாக்கிறதுக்கான ஒரு டீல். இந்த மாதிரி நீங்கள் பேரம் பேசினா அவர் ஒருபோதும் மசிய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. எல்லாரும் அவரை பார்த்து பயப்படணும்னு நினைக்கிறாரு. இதை கேட்கும்போது ஏற்கனவே அவர் ஒரு டீல் வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஆரம்பத்துல இருந்து டீலோட தான் இந்த விளையாட்டை விளையாடி இருக்கிறாரு. உங்களோட மகன் உங்களுக்கு திரும்ப வேணும்னா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற சேஃப்டியையும் உங்களோட அமைதியையும் இழக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஒருவேளை இன்னொருத்தரோட பயத்தை இவருக்கு பரிசாக கொடுத்தீங்கன்னா, இன்னொருத்தரோட வலியையும் வேதனையும் இவருக்கு பரிசாக கொடுத்தீங்கன்னா இவர் சந்தோஷப்படுவார். உங்களுக்கு பதிலாக இதோட விலையை வேறொருத்தர் உங்களுக்காக கட்ட போகிறாங்க. அந்த டீலை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? எங்களோட பையனுக்காக நான் என்ன வேணா பண்ண தயாரா இருக்கேன். அவனை வீட்டுக்கு திரும்ப கூட்டு போறதுக்கு என்ன வேணா பண்ணுவேன். அப்படின்னா டீல் ஓகே.
இந்த டீல்ல அவர் சொன்னதை நீங்க ஒருபோதும் மீறக்கூடாது. இல்லைன்னா அதோட விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். நான் பண்ணுவேன். நான் இங்கிருந்து கிளம்ப போறேன். நான் திரும்பவும் வெஸ்ட் கண்ட்ரிக்கு போறேன். நீங்க 2 பேரும் இங்கிருந்து போறது தான் நல்லது. நாம திரும்பவும் சந்திக்க வேண்டாம். தேங்க்யூ. இந்த டீலுக்காக நீங்க என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணுங்க, சரியா? இல்லைன்னா இதோட விளைவை உங்க குடும்பமே அழிஞ்சிரும். மறந்துடாதீங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலம்மா. இனிமே நம்ம இங்க இருக்க போறது இல்ல செல்லம். இப்போதைக்கு ரெஸ்ட் எடு, சரியா? நான் போய் லக்கேஜ் பேக் பண்றேன். அப்புறம் நம்ம பாட்டி வீட்டுக்கு போலாம். ஓகே. கொஞ்ச நேரம் தூங்கி ரெஸ்ட் எடு. ம். அப்பா எதுக்காகம்மா நம்ம கூட வரல? அப்பா இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருக்க போறாரு. அவர் முடிக்க வேண்டிய வேலை ஒண்ணு மிச்சம் இருக்கு.